வேலவன் ஸ்டோர்ல என்ன வேணும்னு நினைக்கிறியோ எல்லாமே நீ வாங்கலாம். நம்ம பண்ற படங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் இங்க தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் நான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பாருங்க సెల్ వెనక్కి పెట్టినా ముఖ్యగాడే కారు కూడా இங்கிலீஷ்ல சொல்லிவிட்டு கோவிந்தா 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 வெங்கடேச பெருமாளுக்கு கோவிந்தா. This is our Taraga Mantram for any day, every day, throughout all 365 days. We are all the great devotees of Tirumala Tirupati Venkatesh Perumal Swamiga. We come every year for our wedding anniversary. And before we used to climb the steps and used to come. Now the children are climbing and we come directly to for darshan. And Punar Darshanam Prapti Vastu is what motivates us. Every time we come, we want to come again. So and every time we come and see our Lord Venkateshwara, it is like we take the beauty and his Ashirvadam, but still we want more of it. So it is like that. So we want to come again and again and again. And every time we come, there is some great change and miracle happening in our lives. So we are eternally, we want to be in our Lord's lotus footsteps. Namo Narayana. போலாமா? இன்று எங்களுடைய திருமண நாள். ஒவ்வொரு திருமண நாளும் இங்கே திருப்பதிக்கு வந்து பெருமாளை தரிசித்து குடும்பத்துடன் தரிசித்து செல்வோம். தமிழகத்தில் இந்த 100 நாள் வந்து கடந்திருக்கு. தமிழகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ உள்ள ஒரு புதிய அரசிற்கு வந்து 100 நாள் போதாது. குறைந்தது ஒரு 6 மாதம் 8 மாதம் கடந்துதான் ஒரு பிடி இருக்கும், ஒரு பிடிப்பு கிடைக்கும். அந்த வகையிலே 100 நாட்கள் கடந்த தமிழக அரசு ஊழல் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. இன்னும் கூடுதல் நிர்வாகத்திலே கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்த வேண்டும் என்றால் அனுபவம் இல்லாத ஒரு அரசு பல நல்ல முயற்சிகளை, புதிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் இன்னும் திட்டங்கள், குறிப்பாக நிதி ஒதுக்கீடு போதுமான அளவு இல்லை. விவசாயிகளுக்கு இன்னும் முன்னுரிமை வழங்க வேண்டும். விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். இது நீண்ட நாள் கோரிக்கை. சமீபத்தில் சட்டமன்றத்தில் இந்த பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமாக விவாதம் நடந்த பொழுது விவசாயிகள் சார்ந்த அரசு எங்களுடைய அரசு என்று, விவசாயிகள் கண்ணீரை துடைக்கின்ற அரசு என்று சொன்னார்கள். அதே வகையில் அந்த வேகத்திலே விவசாயிகள் பெற்ற
கூட்டுறவு வங்கி கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். பல மாநிலங்களை செய்திருக்கின்றார். மகாராஷ்டிரா மாநிலத்தை செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய காவிரி பிரச்சனை, மேகதாது அணை கர்நாடகா கட்டக்கூடாது, வேகமாக அவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். டி.கே. சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் டெல்லிக்கு சென்றிருக்கின்றார். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அரசியல் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் ஒரே ஒரு அரசியல் அழுத்தம் கூட நம்ம கொடுத்தது கிடையாது. ஆனால் அவர்கள் இந்த 3 மாதத்திலே 3 அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி 4 முறை கர்நாடக முதலமைச்சர் டெல்லிக்கு சென்றிருக்கின்றார். நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட கூட்டல. சட்ட அழுத்தம் அது வேறு, அரசியல் அழுத்தம் கொடுக்கணும். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டால் போதாது. அதே போன்று நம்முடைய காவிரி டெல்டா விவசாயிகள் வைத்து கர்நாடக அரசு மீது ஒரு வழக்கு தொடர வேண்டும். இங்க பேசக்கூடாது. ஆனாலும் என்ன வழக்குனா, குறுவை சாகுபடி முற்றிலும், அதாவது மிகப்பெரிய ஒரு நட்டம். கடந்த ஆண்டு 6.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்தார்கள். இந்த ஆண்டு 2.5 லட்சம் ஏக்கர் தான் சாகுபடி செய்ய முடிந்தது. இப்போ மேட்டூர் அணைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி நீரை திறந்த முதலமைச்சர் அவர்கள் செல்ல இருக்கின்றார் என்று செய்தி வந்திருக்கிறது. இது சம்பாவுக்கு தான் தேவைப்படும். அப்போ குறுவை சாகுபடி முற்றிலும் அழிந்து விட்டது. அதற்கு ஈடு செய்ய ஒரு வழக்கை தொடர வேண்டும். காரணம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படித்தான் மாதம் கர்நாடகா நமக்கு நீரை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் நீர் இருந்தும் நமக்கு அந்த நீரை பகிர்ந்து கொள்ளவில்லை கர்நாடகா. அதனால் நிச்சயமா அந்த வழக்கு போட்டால் உறுதியாக தீர்ப்பை கொடுப்பார்கள். ஏன்னா இந்த ஆண்டு மட்டும் இல்லை, வருகின்ற ஆண்டுகள் இதே நிலையில் தான் இருப்பார்கள். இதே நிலைப்பாடு தான் இருக்கும். அதில் இதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும். சட்டமன்றத்தில் முதல் முறையாக லைவ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது முதல் முறையா இல்லை, இதுக்கு முன்பு லைவ்னு சொன்னாங்க. ஆனால் லைவ் இல்லை, டிஃபர்ட் லைவ், அது சென்சர்ட் லைவ் அதெல்லாம் இருக்கு. இதை நாங்கள் வரவேற்கின்றோம். காரணம், சட்டமன்றத்தில் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள். இது எப்போ கடைசியாக இப்போ கூட நம்முடைய தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் இப்போ இங்கே திருமலைக்கு வந்திருந்தார். அவர்கிட்ட பேசுகிறப்ப சொல்லியிருந்தார், 1967, 68, 69 அந்த காலத்தில், 62, 65 அந்த காலத்துலலாம் நல்ல ஆரோக்கியமான விவாதங்கள் சட்டமன்றத்தில் இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி விவாதங்கள் இல்லை. இப்போ கூட சட்டமன்றத்தை விட நம்ம பார்க்குறதுலாம் ஒரு தனிநபர் விமர்சனங்கள்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கு. அதை தவிர்க்க வேண்டும். தமிழ்நாட்டு பிரச்சனை எவ்வளோ இருக்குது. கல்வி பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, வேளாண் பிரச்சனை, முக்கியமாக வேலைவாய்ப்பு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை, நீர் மேலாண்மை, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் விவாதம் செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு அது உங்கள் அப்பாவுக்கானோ உங்கள் மாமனாருக்கானோ இதெல்லாம் அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அதெல்லாம் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் எல்லார் மத்தியிலையும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மிக சிறந்த முறையில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, சிந்தனைகளையும் தெளிவான கருத்துக்களை சொல்கிறார்கள். அந்த வகையிலே அது எங்களுக்கெல்லாம் உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி. அதில் ஏன்னா எது இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாட்டை தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை ஆட்சி இப்போ மாற்றம் ஏற்பட்டால் தாவேக்காவை ஆதரிப்பீங்களா? எதுங்க புரியுது? தாவேக்காவை ஆதரிப்பீங்களா? எப்படி, என்ன மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கு? இப்போ ஏதாவது கட்சி, அதாவது ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக இப்போ கம்யூனிஸ்ட்காரங்க சொல்கிறாங்க நீங்கள் அதிகாரிகளை மாற்றாவிட்டால் நாங்கள் மறு முடிவு எடுக்கப்படும் சொல்லி சண்முகம் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சூழல் வந்தால் பார்க்கலாம், வரணும், அதை வந்தால் பார்க்கலாம். அதனால இப்போ என்னால் அது பதில் சொல்ல முடியாத சூழல் இருக்குது.